ஹலோ அண்ட் வெல்கம் டு yet another வீடியோ. நம்ம வந்து யூஷுவல் ஜாயினிஸ் தான், ருத்ரா அண்ட் யஷ்வந்த் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ரிவ்யூவிங் ஐபிஎல் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ வந்து இப்போ எல்எஸ்ஜி பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். Yes, சஞ்சீவ் கோயங்கா போன தடவை பெரிய பரபரப்பை கிளப்பிட்டாரு. ராகுல வந்து ஆன்ஃபீல்ட்லே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேடாக டீல் பண்ணி கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணார். அதனால தான் ராகுலும் வெளியே போயிருக்காரு. இப்போ அவர் டீமுக்கு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பேபி எப்படின்னா அவங்க வர்றதே வந்து கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. இங்கே போய் நம்மளை மறுபடியும் ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஆக்ஷனில் போய் ஐ திங்க் ஜஹீர் கான் வந்து ஒன் ஆஃப் தி கீ மெம்பர்ஸ் ஆஃப் த கோர் குரூப் நினைக்கிறேன். அவங்க இந்த செலெக்ஷன் பேனலில் அன்றைக்கி ஆக்ஷனில் பார்த்தேன். ஸோ தே ஹாவ் கம் அப் வித் சம் பிளேயர்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மிச்சில் மாஷ் ஒன் ஆஃப் தி கீ பிளேயர். யஷ்வந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்ல இதுல இதுல ரிஷப் பந்த் போய் அங்க மாட்டிக்கிறாரு அப்படின்றது இன்னொரு சொல்லமான விஷயம். எப்படி எப்படி போன வீடியோல நம்ம கேஎல் ராகுல் வந்து பெங்களூருக்கு ஆடல அப்படின்னு நம்ம பேசினோமோ, ரிஷப் பந்த் வந்து போய் எல்எஸ்டில மாட்டது வந்து யாருக்குமே வந்துட்டு பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி தோனியும் வந்துட்டு இந்த கோயின்காவோட போயிட்டு he was removed from the captaincy. அந்த ஸ்டப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ we don't know how it is going to go in the season, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரிஷப் பந்த் இந்த வாட்டி எப்படி போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, தோனியும் ஓகே ஓகே. ஐ டூ ரிமெம்பர் தட். ஸ்மித்தை கேப்டன் ஆக்குனாங்களே. கரெக்ட் எஸ் எஸ் கரெக்ட். எஸ் ஸோ அவருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு எப்பவுமே வந்து இஸ் நோன் ஃபார் இட். இஸ் நோன் ஃபார் இட் அப்படின்றது தான். அதனாலதான் வந்து ரிஷப் பந்த் அங்க மாட்டினது வந்து இதுவா இருந்தது. பட் அது ஆஃப் ஃபீல்ட், நம்ம ஆன் ஃபீல்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வாட்டி டீம் எடுத்திருக்காங்க. இப்போ ருத்ரா திருப்பி வந்தாருன்னா அவர் கூட அக்ரி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் உங்களுக்கு ஒரு கோர் இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் இல்ல. அண்ட் ஆல்சோ தே ஹவ் கான் வித் இந்தியன் கோர் bowling lineups with followed by foreign batsmen. ருத்ரா வந்தாரு. ஸோ தேங்க்ஸ். நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி பிளேயிங் 11ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது வந்து ரிஷப் பந்த் வந்துட்டு லக்னோல போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றது. ஹோல் டீமே போய் மாட்டிக்கிச்சோன்ற மாதிரி இருக்குன்றீங்களா? So, அது ஆஃப் ஃபீல்ட். ஆன் ஃபீல்ட்ல எனக்கு வந்து லைன் அப்ல ஆடுக்கும் போது ஓப்பனிங் ஒரு கோர் இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லாத ஒரு டீம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப புதுசா இருந்தது. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ருத்ரா கேன் டேக் ஓவர். ஐ மீன் 100% கரெக்ட். ஸோ ஐ மீன் பண்ட் மட்டும்தான் அவங்களோட ஸ்டாண்ட் அவுட் பையா இருந்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ ஆயுஷ் பதோனியா ரீடைன் பண்ணாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஓப்பனரே இல்லாத ஒரு டீமா வந்துட்டு பார்க்குறப்போ இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். பண்ட்டுக்கு போனாங்க ஆல் அவுட். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டீம் வந்துட்டு பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு மாதிரி ஓகே மேபி ஒரு மாதிரி அரைக்குறையா கொண்டு போயிட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா பட் இப்போ எனக்கு அந்த மிடில் ஆர்டர் எனக்கு பயங்கர டிஸ்ட்ரக்டிவா தெரியுது. லைக் நிக்லஸ் பூரன், ரிஷப் பந்த், டேவிட் மில்லர் இந்த சேம் டீம் பிளேயிங் ஃபார் அந்த அந்த ஸ்பாட்ல ஆடும் போது அது ஒரு மாதிரி ஃபியர் ஃபேக்டர் மாதிரி தான் இருக்கு. நீ சொன்ன பாயிண்ட் மாதிரி அவங்க அந்த ஓப்பனிங்ல அந்த லோவர் மிடில் ஆர்டர்ல இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கரெக்டான ஒரு இது எடுத்திருந்தாங்கன்னா ஐ திங்க் அவங்கதான் வந்து தி நம்பர் ஒன் சைட் மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் அ சீட் கோட் மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு மிடில் ஆர்டர்ன்றது. ஏன்னா 3 பேருமே இன்ஃபார்ம், 3 பேருமே எந்த டீமா இருந்தாலுமே அடிக்கக்கூடிய எனி டைம் பூரன் எந்த டீம்ல இருந்தாலுமே ஒன் ஆஃப் தி ஆமா பிக் நேம்ஸ். ஆமா யூ கான்ட் டேக் அவே டேவிட் மில்லர்ஸ் ஃபார்ம் அண்ட் ரிஷப் பந்த்ஸ் ஃபார்ம். ஸோ கரெக்ட் அதுதான். அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் ஸ்பாட்லன்னு என்னோட லைன் அப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் மிச் மார்ஷ். ஓப்பனிங் வந்து ஆடி இருக்காரு. இப்போ அந்த செகண்ட் ஓப்பனிங் ஸ்பாட் வந்துட்டு ஃபாரின் பிளேயர் தான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஐ கோ வித் either Aiden Markram and they have a good opening backup batsman of Matthew Britz, who's a South African ஓகே, future talent. அவரும் ஓப்பனரா? ஓகே ஓகே, அவர் ஸோ ஓப்பனர். அவங்க அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் கிளிக் ஆகணும். ஆனா
இட் வில் பி வெரி குட். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், டேவிட் மில்லர்ஸ் அண்ட் உங்களுக்கு அப்துல் சமாத், ஆயுஷ் பதனி உங்களுக்கு லோவர் ஆர்டர்லயும் இருக்காங்க. ஸோ அது கிளிக் ஆயிடுச்சு. இஃப் மிச்சல் மாஸ்டர்ஸ் ஹேவிங் அன் எக்ஸலன்ட் சீசன், மேபி அவங்களுக்கு அது பெரிய கன்சர்னா தெரியாது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ உன்னோட லைனப் இந்த டாப் 6ல ருத்ரா நீங்க நோ என்ன டவுட். அதாவது டிஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாக்குறப்போ இந்த டீம் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் செட்டா இருக்கு. ஏன்னா லைக் எல்லாருமே வந்து ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர்ஸ் தான், எல்லாருமே ஃபாரினர்ஸ் வேற. ஸோ அவங்க கேட்கவே ஆனால் சவுத் ஆப்பிரிக்கன்ஸும் சரி ஆஸ்திரேலியன்ஸும் சரி நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுவாங்க. அலாங் வித் நிக்கலஸ் பூரன். பண்ட் ஐ திங்க் பண்ட் வில் பிளே 3ன்னு தோணுது. அண்ட் அவங்களுக்கு வேணும்னா ஆயுஷ் பதோனி ஓப்பனிங் ஆர்டர் வச்சுட்டு தே கேன் புஷ் மிச்சல் மார்ஷ் டு 3, பண்ட் டு 4, நிக்கலஸ் பூரன் டு 5. பட் அகைன் அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணலான்னு ஐ மீன் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இல்ல, ஐ திங்க் மிச் மார்ஷ் ஷுட் ஓபன் ருத்ரா இன் எனி கேஸ். எனக்கு ரிஷப் பண்ட் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் அண்டர் 19லேருந்து ஓப்பன் தானே பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஒரு ஆப்ஷன், அது அது ஒரு ஆப்ஷன் தான். இல்லை, எஸ், அது சம்டைம்ஸ் எனக்கு தோணும். ஈவன் இன் இந்தியன் டீம் ஹி ஹாசன்ட் பீன் கிவன் அ ரைட் சான்ஸ் ஆமா. in the right spot, like in his position. I think if he opens within the infield இருக்கிறப்ப, like within the power play, he can take on the bowlers very easily ன்ற மாதிரி தோணும். பட் I'm not sure whether going to take, because அவங்களுக்கு மிடில் ஆர்டர் இல்லைன்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதுதான் ஆக்சுவலி வேர்ல்ட் கப்ல ட்ரை பண்ணாங்கன்னு தோணுச்சு. T20 வேர்ல்ட் கப்ல அவங்க வந்துட்டு ரிஷப் பண்ட் 3 ஆட வைக்கிறதுக்கான மெயின் ரீசனே அதான். ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு லைக் நியூ பால் ஒரு விக்கெட் இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க டு டேக் த லைக் பவர் பிளே ஆன், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்துட்டு ஹி லுக்ட் எஃபெக்டிவ். I think it will be very interesting if Rishabh opens for LSG alongside Mitch Marsh. So maybe அப்போ உங்களுக்கு நிக்கலஸ் பூரன் at 3, டேவிட் மில்லர் at 4, அப்துல் சமாத் or ஆயுஷ் பதனிக் at bat at number 5. So and அவங்களுக்கு ஃபாரின் பேட்ஸ்மேன் அந்த லோவர் டவுன் ஆர்டர் யாராவது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்களா? சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபாரின் பேட்டர்ஸ் யாரும் இல்ல. சமாத் தான் ஆடுவான். சமாத் இஸ் ஆல்சோ வெரி எஃபெக்டிவ் டவுன் தி ஆர்டர். அவர் இம்பாக்ட் பிளேயர் ஆடுவாரோ சமாத்? ப்ராபபிலி சமாத் ஆர் பதோனி யாரானா. இல்ல, இப்போ நம்ம அந்த ஓபனர் ஆப்ஷனை நம்ம டிராப் பண்றோம் அப்படின்னா ஐ திங்க் போத் ஷுட் பிளேல. அப்துல் சமாத் அண்ட் ஆயுஷ் பதனி போத் ஷுட் பிளேன்னு நினைக்கிறேன். என்னோட லைனப்ல வந்து பதோனி at 6 and சமாத் at 7 நான் போட்டிருக்கேன். Okay. So I have gone with Shabaz Ahmed at number 7. Okay. ஷபாஸ் அஹமத் 8 போயிருக்கேன். Okay, because நானா ஆகாஷ் தீப் வந்து ஆடுவானா மாட்டானான்னு தெரியல. ஏன்னா 8 crores வேற வாங்கியிருக்காங்க. பட் இஸ் இட் குட் எனஃப் டு ஸ்டார்ட் இன் a T20 கேமான்னு கேட்டா எனக்கு இன்னும் லைக் தெரியல. ப்ராபபிலி ஆகாஷ் தீப். என்னோட லைனப்ல என்னோட ஸ்டார்டிங் லெவல் ஆகாஷ் தீப் இல்ல. பட் 8 crores கொடுத்திருக்காங்க. சோ it will be surprising. You should start அந்த ஃபேக்டர்ஸ்ல. So I have placed Shabaz Ahmed at number 7, Ravi Bishnoi at 8, Avesh 9, Mohsin Khan 10 and Mayank at 11. ஃபாஸ்ட் bowler ஹெவியா வந்து நம்ம போயிருக்கோம். 12th வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து சமாத் ஆர் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இல்ல, I have placed நான் இன்க்ளூடிங் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து சமாத் போட்டேன். Okay. I think they can bring in another. இல்ல, என்னோட லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் at 5, அப்துல் சமாத் or ஆயுஷ் பதனி at number 6. Okay. நான் மார்க்ராம் ஓப்பனிங்ல வச்சா எனக்கு இப்படிதான் வருது. ஐ பிளேஸ் ஷபாஸ் அஹமத் at number 7. ருத்ரா பண்ண மாதிரி நான் பண்ணல. ரவி பிஷ்ணு at 8, அவேஷ் at 9, மோசன் அண்ட் மயாங்க், இதுதான் நான் வச்சிருக்கேன். பட் ஆனா அவன் சொன்ன ஆப்ஷன்லயோ இஃப் போத் ஆர் டூயிங் வெல், நீங்க அவங்க 2 பேரும் கூட வச்சுட்டாட்டு சபாஷ் அஹமத் at number 8. Looks nice though. நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து நீங்க மேபி தே வில் அது என்ன சொல்றது, ஹோம் கண்டிஷன் அவங்க எக்னா ஸ்டேடியம்ல தானே ஆடுறாங்க. மோர் லைக் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் வேற அந்த இடத்துல இல்ல சம்டைம்ஸ். சோ அது ஆக்சுவலி சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் இதுக்கு 2023 ஐபிஎல் வந்துட்டு ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸா இருந்துச்சு. பேட்டர்ஸ்க்கு ஒரு இதுவே இல்லாம இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 2024 ஐபிஎல்ல வந்துட்டு it was more even, like ரெண்டு பேருமே finger spinners played their role, fast bowlers came into the picture. ஏன்னா அவங்க யஷ் தாக்கூர் நல்லா போட்டா, மயங்க் யாதவ் கேட்கவே 2023 சீசன்ல தானே they were like changing the horses for courses. எந்த டீம் வந்துட்டு இந்த கிரவுண்டுக்கு வராங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு லைக்
they were having playing with the இல்ல pitches. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இல்ல அவங்க 2023ல வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. 120 வாஸ் பாஸ் ஸ்கோர் அந்த ஏகானா ஸ்டேடியம் 2023ல. சோ யார் வந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் வச்சு ஸ்பின்னர்ஸ் வச்சு அதான் லைக் and when they needed the fast bowler core team எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபாஸ்ட் bowling ட்ராக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி they were I think it was ப்ராப்ளி 2023 season தான் நினைக்கிறேன். ப்ராப்ளி ஆனா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸா இருந்ததுனால பேட்டர்ஸ் நாட் ஹேவ் அ சே இன் தி கேம். ஆமா சோ ஆமா அதனால ஆமா வந்துட்டு 2024ல வந்துட்டு நிறைய மாத்துனாங்க. ஆமா 2024ல ஒரு மாதிரி மோர் கன்சிஸ்டன்ட் ரிலையபிள் கண்டிஷன்ஸா இருந்துச்சு. பிகாஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸும் நல்லா பண்ணாங்க, ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ டிட் டீசென்ட்லி வெல். ஏன்னா குருணால் பாண்டியா உங்களுக்கு ஆனா, ரவி பிஷ்னானி ஆனா போத் பெர்ஃபார்ம் வெல். ஃபாஸ்ட் பாலர்ஸ் பாக்குறப்போ வந்துட்டு மயங்க் யாதவும் நல்லா போட்டான். இந்த மோஸ்டின் தடவை யாரும் கான் அவங்களுக்கு பிஷ்னாயை தவிர வேற யார் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க? இவன் ஷாபாஸ் சபாஸ் அஹமத் தான். அஹமத். ஷபாஸ் அகமது மட்டும்தான். ஓகே ஓகே, ஹீஸ் மோர் லைக் அன் ஆல்ரவுண்டர் தானே, நல்ல ரன் கரெக்ட் கரெக்ட். கொடுக்குற ஆமா ஆள் தானே அவர். ஆக்சுவலா ஒரு ஓவர் அடிச்சிடலாம் தானே. டீசென்ட் பவுலர். இல்ல actually அந்த கண்ட்ரோல் ட்ராக்ல பண்ண he will do good ன்னு நினைக்கிறேன். நல்லா கண்ட்ரோல் சொன்னாங்க அந்த பண்ணணும். ட்ராக்ல he will do good and he can strike big as ம். well. இது No doubt. ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் குருணால் பேசிக்கலி. குருணாலுக்கு பதிலா Yeah. ஷபாஸ் இஸ் இன் பெட்டர் ஃபார்ம். I think I மணிமாறன் maintain சித்தார்த் வந்து ஒரு பேக்கப்பா வச்சிருக்காங்கன்னு தோணுது. yes இப்போ அவன் ருத்ரா சொன்ன மேபி மாதிரி இம்பாக்டா கூட யூஸ் பண்ணலாம் அவரை. கண்டிஷன்ஸ்க்கு ஸ்பின் ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லி டெஃபினட்டா. கண்டிஷன்ஸ்ல ஸ்ட்ரைட் அவே மணிமாறன் சித்தார்த் கம்ஸ் இன். யா வெரி நைஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ அதான் அவங்க இவங்க ஃபாஸ்ட் bowlers வந்துட்டு they should come into play. யா மலேஷ் கான், மோஷின் கான் or மயங்க் யாதவ் இவங்க எல்லாம் ஃபயர் பவரா இருந்தாங்க அப்படின்னா இந்த பேட்டிங்க்கு மேட்ச் பண்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் they can look good. But ஒரு பேக்கப் வந்துட்டு ஐ திங்க் they are not very goodல. ஒரு பேட்டிங்ல பேக்கப் ஒன் ஆஃப் சுத்தமா தி இல்ல. ஆமா அதான் ஒன் ஆஃப் தி அதுதான் மெயின் ரீசன் வந்து பண்ட் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தே காண்ட் அஃபோர்ட் ஆஃப் பையிங் பேக்கப் பிளேயர்ஸ், இன்வெஸ்டிங் ஆன் பேக்கப் பிளேயர்ஸ் பண்ண முடியல அவங்களால. யா ஸோ வெரி ட்ரூ. அவங்க ஆப்ஷனில் அது ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களும் சிக்ஸ் அதுவும் சரி, வாங்கிட்டு எனக்கு தான் என்னன்னா ஆல்ரெடி 2 ஃபாஸ்ட் bowlers ரீடைன் பண்ணிருக்காங்க, மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ். அடிஷனலா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆவேஷ் கானுக்கும் ஹெவியா போனாங்க. ஆகாஷ் தீப் எதுக்கு எடுத்தாங்கன்னு தான் புரியல. லைக் ஐ டோன்ட் திங்க் ஹி ஃபிட்ஸ் இன்டு தேர் 11. ஒரு பேக்கப் பவுலருக்கு வந்து ஒரு 8 crores கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் இஃப் ஆகாஷ் தீப் ஸ்டார்ட்ஸ், someone has to sit down. லைக் இந்த 4 ஃபாஸ்ட் bowlers ஆடுறது ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் I won't மோசின் drop கான் I won't drop Avesh Khan or Mohsin Khan or Mayank Yadav in my டெஃபினெட்லி 11. டெஃபினெட்லி. ஸோ மோசின் அன்லெஸ் கான் தேர் பாக்குறப்போ மயங்க் யாதவ் பாக்குறப்போ ரெண்டு பேருமே இன்ஜுரி சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஃபிட்டா இருக்கிறது வந்துட்டு ஒரு வில் பி கீ ஃபார் தெம். Yes. I think with that we can come to a fair idea that they have done a decent job, but not enough backup players because of the investment they put on punt. And குவாலிஃபை ஆவான்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் அவங்க ஓனர். எனக்கு தெரிஞ்ச ரீசன். இன்னொன்று வந்து பிகாஸ் அவங்க குவாலிஃபையே ஆனாலும் வின் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் க்ளோஸாக போயிட்டு. ஏன்னா வந்து ஐ திங்க் ஒரு கிளியர் மைண்ட் செட் இல்லாத ஒரு ஓனர்ஷிப் இல்லைன்னா this whole thing can fall down. Even punt வந்து next season வந்து if he is not comfortable he can come out. எக்ஸாக்ட்லி. பண்ட் 3 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணுவானே டவுட். அதுவே ஒரு இதா இருக்கு. ஸோ என்னுடைய திங்கிங் வந்து they won't qualify to the top Yeah. 4, but if Yeah. they do it, it's very hard to win as well. எஸ் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பேசுற மாதிரி பேக்கப் யாருமே இல்லை அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஹெவி ஆல்ரவுண்டர்ஸும் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. பட் அந்த டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப் அந்த 3 பேட்ஸ்மேன்ஸும் உங்களுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. ஓப்பனிங்ல ஈடன் மார்க்ரம் உங்களுக்கு ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆகி, மிச்சல் மார்ஷ் வந்து பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி இந்த இந்தியன் பவுலர்ஸ் அவங்க வச்சிருக்க ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா போய் ஆல் த பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் ஆல் த 14 மேட்சஸ், ஐ திங்க் தே ஹேவ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். பட் இல்ல உங்களுக்கு அது நடக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். இட் ஹேப்பன்ஸ் 1 in 10. பட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் லைக் குஜராத் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் உள்ள வரும்போது நோபடி கேவ் தம் அ சான்ஸ். லைக் என்ன எல்லாருமே பேக்கப் பிளேயர்ஸ், எல்லாருமே ஒதுக்கிட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு, யாருமே ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அந்த டீம்ல எல்லாருமே ஒரு செட் லைன் அப்பா எல்லா மேட்சஸ்மே ஆடினாங்க, தே குவாலிஃபை. சோ அந்த மாதிரி தான் நான் இந்த டீமை பாக்குறேன். இஃப் அந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் மட்டுமே ஆடி 14 மேட்சஸ் ஆடி இஃப் தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல் they can qualify. But that Yeah, I happens mean injury once free in இருந்தா they 1,000 have a kind of a chance. Injury free இருந்தா. Yeah. years. Good. Cool. And இப்போ அடுத்து with that we can move on to our next team.
அது வந்து குஜராத் டைட்டன்ஸ். இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். கரெக்டாக நீங்கள் லீடு விட்டீங்க. இல்லை அவங்க அந்த மாதிரி 2 seasons வேர் தே ஒன் பை ஜஸ்ட் யூனோ போர்ட்ரேயிங் தெம்செல்ஃப் அஸ் அ அண்டர்டாக். இந்த டாக். ஓ, அண்டர்டாக் இதுலேருந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஷிஷ் நேரா அப்படியே பவுண்டரி லைன்லேருந்தே கத்திட்டே இருப்பார். ஒன் ஆஃப் தி ஐ திங்க் ஒன் ஆஃப் தி கீ கோர்ஸ் ஆஃப் தி டீம் நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப அந்த மேனேஜ்மெண்ட் கூடயே ரொம்ப க்ளோஸாக இருக்கார். வி கேன் see தட் த வே த ஆக்ஷன் வெண்ட் எல்லாமே நல்லா பண்ணார். அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸும் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் ஜிடியில் ஜாயின் பண்ணனா யூ ஷுட் பி அ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் இருந்தால் ஜாயின் பண்ணலான்ற மாதிரி தான் வச்சுருந்தாரு. அவங்க 11 எப்படி இருக்கு பார்க்குறீங்க? ஹவு டஸ் தேர் 11 look? ஐ வாண்ட் எனக்கு குஜராத் டு என்னன்னா ஸ்டார்ட் இதுல. ஏன்னா ஸ்குவாட் ஹார்திக் ஸ்குவாட் பாண்டியா இருந்தபோது குஜராத் மேல கொஞ்சம் இதுவா இருப்பான். ஐ ஹவ் சீன் ஹிம். வாட் யூ யா திங்க் ஆஃப் தி இல்ல டீம்? அதான் லைக் ஒரு மாதிரி நல்ல இவங்க ஆப்ஷன் டெம்ப்ளேட்டே வந்து சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி நிதானமா இருக்காங்க, ஜாலியா ஆப்ஷன் டேபிள் இருந்தாங்க, யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு மட்டும் போனாங்க, யாரை லேக்கா தூக்கணுமோ தூக்குனாங்க, வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஒன் ஸ்டார்டான மோர் திங் டீம். வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அவங்க வந்து தமிழ் டைட்டன்ஸ் வேற ஒரு பேர் இருக்கு அவங்களுக்கு. வண்டி வண்டியா தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. They always do that, yes. அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. கரெக்ட் ஐ கரெக்ட். திங்க் அவங்க ரிட்டென்ஷனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வித் சுப்மன் கில், ரஷீத் கான் அண்ட் ஷாருக் கான், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு முக்கியமான அப்ரோச். பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்டா ரிட்டைன் பண்ணி ஸ்குவாட்யா. கரெக்ட். சோ வெரி சாலிட் டவுன் தி ஆர்டர். ஆமா, அதுவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ சிராஜ் எடுத்துட்டாங்க. எப்படி வந்து நம்ம ஒரு வீடியோல நம்ம சொல்ற மாதிரி சிராஜ் இஸ் பெங்களூர் பிளேயர் அப்படின்னு மாதிரி தான் பார்த்தோம். இந்த மீம் சோஷியல் மீடியாவே வந்துட்டு சிராஜ் பெங்களூர் விட்டு போனது வந்துட்டு பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ் இன் ஐபிஎல், இட் ஹேப்பன்ஸ். எவ்ரி பிளேயர் ஷுட் கோ த்ரூ தட். ஸோ சிராஜ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வித் ஹிம் அலாங் ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த காம்பினேஷன் பாக்குறதுக்கு. அவங்க கீ பிளேயர் வந்து ஜாஸ் பட்லரா? எஸ் எஸ், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் டுகெதர். அது ஒண்ணும் இல்ல, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலோட ஓபன் பண்ணிட்டு இப்ப அடுத்து சுப்மன் கில் கிட்ட வந்திருக்காரு. அதான் இந்தியன் டீமோட பிரின்ஸ் கூட வந்து ஜாஸ் பட்லர் விளையாடிட்டு இருக்காரு. கில்லு சரி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சரி. எஸ். சோ பட் அவங்களோட 11ஸ்ல வந்து no doubt சுப்மன் கில் and Josh Butler will open for me, and Sai Sudarshan will come down as that one down Number batsman. 3. Number 3. And Okay. என்னோட number 4ல I'll put Rahul Tewatia. I think he should come up the order. And also இந்த சீசன் அவருக்கு அந்த இது கரெக்டா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டேவிட் மில்லர் அண்ட் ஹார்திக் பாண்டியா இவங்க எல்லாமே ராகுல் திவாத்தியா ஒரு மாதிரி ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்தது. he couldn't come up. சில மேட்ச் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் I think this is the season for Rahul Tewatia to come at us, like show him like I can be a main all rounder அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சீசனா நான் பாக்குறேன். ஸோ ஐ கேன் புட் him at number 4. அண்ட் number 5ல வந்துட்டு I'll put either, இது ரொம்ப ட்ரிக்கியான சாய்ஸ் தான். I'll go with either Sherfane Rutherford or Glenn Phillips அந்த லோவர் ஆர்டர் ஃபயர் பவருக்காக. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு I have ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரஷீத் கான் who can finish games as well. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிக் பண்ணிக்கலாம். அண்ட் I'll go with ரபாடா, பிரசித் அண்ட் சிராஜ் அண்ட் த bowling options are. இல்ல ஸ்பின்னோ கவர் ஆயிட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் bowlers-உம் வந்துடுறாங்க. மேபி ருத்ராவோட லைனப் எப்படியோ எனக்கு கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்கும். டெஃபினட்டா. ஸோ அதான் நான் வச்சதா தெவாட்டியா நம்பர் 4 இஸ் நாட் ஐடியல் தோணுச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு நான் வந்து வாஷிங்டன் அட் நம்பர் 4 நான் யோசிச்சேன். ஸோ வாஷிங்டன் வந்துட்டு ஒரு சாலிடான ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா இப்போ வந்துட்டு ஐ மீன் லைக் வெல் ரவுண்டட் ஆல்ரவுண்டர், நாட் ஈவன் லைக் பேட்டிங்கும் இல்லை bowling-ம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலி இஸ் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ அதனால அட் 4 வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர், 5 வந்துட்டு ஷாருக் கான் தான். ஐ திங்க் தே ஸ்டார்ட் வித் 3-10 பண்ணிருக்காங்க. பட் தே ஹேவ் குட் பேக்கப்ஸ் இன் மணிபால், மஹிபால் லோம்ரோர் ஆர் குமார் குஷாக்ராவும் வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு பேக்கப். ஸோ லோம்ரோர் வந்துட்டு ப்ராப்ளி தே கேன் ட்ரை இஃப் திங்ஸ் டோன்ட் ஒர்க் அவுட் வித் ஷாருக் கான். அப்புறமா வந்துட்டு நான் அதான் கிளென் ஃபிலிப்ஸ் ஆர் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் டு லைக் பிளேயர்ஸ் தான். சேம் லைக் லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். கிளென் ஃபிலிப்ஸ் பிரிங்ஸ் அடிஷனல் லைக் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அண்ட் தென் லைக் கன் ஃபீல்டர் கேட்கவே வேணும். ஸோ அட் 6 ஐ தாட் கிளென் ஃபிலிப்ஸ் வில் வாக் இன். அப்புறமா தெவாட்டியா அண்ட் ரஷீத் டு ஃபினிஷ் தேர் பேட்டிங்
இது லைனப். அண்ட் தென் எனக்கு வந்து டு ஸ்டார்ட் வித் தேல் ஹேவ் சாய் கிஷோர் இந்த டீம் தோணுது. ஓகே. பட் யா அகைன் அது வந்துட்டு எப்படி போவாங்கன்னு தெரியல. தே கேன் ஆல்சோ கோ ஃபார் அர்ஷத் கான் ஹூ யாஷியர் இஸ். ரஷீத் இருக்கிறதுனால சாய் கிஷோரை ஸ்டார்ட் பண்றது வந்து அந்த இம்பாக்ட் மேபி கேன் கம் as an இம்பாக்ட் bowler. யா இம்பாக்ட் பிளேயர் தான். லைக் நான் வந்து 12 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். பிளேயிங் 11 யா வந்து யா 12 போடுறேன். ஒன் யா வில் பி இம்பாக்ட்ன்ற மாதிரி. யா ஸோ யா சாய் கிஷோர் வந்துட்டு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ்ல வந்துட்டு சாய் கிஷோர் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அர்ஷத் கான் கூட போகலாம். ஹூ இஸ் அ டீசென்ட் யூனோ லைக் ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டர் டைப்ஸ். அவனால வந்துட்டு யூ கேன் ஹிட் பிக் ம் சிக்ஸஸ். அப்புறமா நல்லா ஹார்ட் லென்ஸ் போடக்கூடிய ஒரு 135 140 கிளிக் போடக்கூடிய ஒரு பவுலர் அவன். ஸோ எஸ் அவன் எஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனா இருப்பான்னு தோணுது. அதுக்கப்புறமா bowling வந்துட்டு ஐ திங்க் தே கோ வித் ரபாடா, சிராஜ் அண்ட் பிரசீத். வேற ஒரு கோச்சியா மாதிரி ஒரு பிளேயர் கூட ஒரு சாலிடான ஒரு பேக்கப்பா இருக்கலாம். ஹூ கேன் ஆல்சோ ஸ்ட்ரைக் பிக் ஹிட். டவுன் தி ஆர்டர். கரெக்ட். யா இப்போ அப்படியே உன்னோட ரீசெண்டா பாயிண்ட்ல இருந்து என்னோட பாயிண்ட், இந்த டீமோட ஸ்ட்ரென்த் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து பேட்டிங் போலிங் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் எனக்கு இந்த டீமோட ஸ்ட்ரென்த் நான் என்ன பாக்குறது வந்து பேக்கப் தான் நான் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். பேக் ம். வெரி மத்த ட்ரூ. டீம் கிட்ட இல்லாதது வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு பேக்கப் வந்துட்டு இவங்களுக்கு செம்மையா வச்சிருக்காங்க. இந்த நீங்க ஒரு பேக்கப் கரெக்டா வச்சிருந்தாதான் நீங்க ஆப்ஷன்ல நல்லா பண்ணிருக்கீங்க ஒண்ணு. இன்னொன்னு யூ கேன் கோ to the end of the tournament. Even if you're not having a good season at the start, you can come back later in the tournament and qualify. Yeah, So good, good, அது good ஒரு point. முக்கியமான விஷயமா ம். பாக்குறேன். I think Gujarat Titans did really well this season in auction. யா வெரி ட்ரூ ஆக்சுவலி. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு காம்பினேஷனா அடிப்படாம ஒரு டீம் ஒரு 14 கேம்ஸ் ஆட வைக்கணும்னா அது வந்து பேக்கப் ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா ஒரு கோச்சியா மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு he can straight away come in for ரபாடா. மானவ் சுத்தரும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு Exactly, ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஸோ அவனும் exactly. வந்துட்டு if needed he can just come in. ஸோ நீ ரஷீத் சொன்ன கான் மாதிரி வந்துட்டு நீங்க மஹி ரஷீத் பால்லாம் bro. கான், ஜாஸ் பட்லர். நீ சொன்ன மாதிரி சாரி மஹி பால்லாம் bro. லோம்ரோ எக்ஸலன்ட். கரெக்ட். ஸோ நீங்க வந்துட்டு கோர் ஆஃப் 6-7 பிளேயர்ஸ் இருக்காங்க. கில், சாய் சுதர்ஷன், பட்லர், தெவாட்டியா, ரஷீத் கான் அண்ட் சிராஜ். ப்ராப்ளி இவங்க தான் அவங்களோட கோர் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல அன்லெஸ் ஏதாவது அன்பார்ச்சுனேட் இன்ஜுரிஸ் தவிர. மற்றபடி இருக்க அந்த 4-5 பிளேயர்ஸ் வந்துட்டு சாலிடான ஒரு பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க, விச் இஸ் குட் சைன் லைக் ஃபார் ம். சக்சஸ்ஃபுல் நம்ம ஸ்குவாட். கரீம் ஜனத் பத்தி கூட பேசல. he is also a very good backup நான் பாக்குறேன். he is also doing well in கண்டிப்பா. this அபுதாபி T10ல கூட he is striking very big Yorkers, he is nailing it. யா So ம். அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி they have got a backup வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்காங்க. So I கரெக்ட். think கரீம் ஜன்னத் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். அவன் வந்துட்டு கண்டிப்பா இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட், பட் அஸ் he's not பேக்கப்பா பாக்குறப்போ இஸ் a solid பேக்கேஜ். excellent. Exactly. Which Lucknow lacks ன்னு நினைக்கிறேன். Oh, yeah. ம். ஸோ அந்த இந்த ரெண்டு டீம் டீம் பார்க்குறப்போ எனக்கு ரெண்டு லூப் ஹோல் மட்டும் ஆர் ம் நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரெண்டு இடம் மட்டும் எனக்கு தோணுச்சு. ஒன்னு எங்கன்னா பிரசீத் கிருஷ்ணாவோட ரோல். எனக்கு வந்துட்டு நெவர் பீன் கன்வின்ஸ் வித் பிரசீத் கிருஷ்ணா. ஆல்தோ அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, ஹைட் யூஸ் பண்ணி ஹார்ட் லென்ஸ், பேக் ஆஃப் த லென்ஸ் போடக்கூடிய போலர் சொன்னாலும் he seems to leak a lot of runs. And again, once again, injury concerns இருக்கு. However, அவனுக்கு ஒரு பேக்கப்பா இஷாந்த் சர்மான்ற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து பிரச்சனையே இல்லை. மறக்க முடியுமா, இஷாந்த் சர்மா வந்து ஒரு யாக்கர் போட்டாருங்களே ரசலுக்கு லாஸ்ட் இயர், ஆண்ட்ரே ஞாபகம் ரசல். இருக்கு? ஏன்னா யா யா சான்ஸ் இல்ல. அவரே அது ரசலே வந்து அப்படியே பார்த்துட்டு யார்கிட்ட இருந்து பால் வந்து அப்படி பார்த்துட்டு போனாப்புல யாரோட. இல்ல அவன் 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 பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ற மாதிரி பிரசித் கிருஷ்ணா இஸ் நாட் ஹேவிங் அ குட் டே ஆர் நாட் ஹேவிங் குட் டோர்னமெண்ட், they can straight away bring in Gerald Corsia and play Mahipal Nomrar as their finisher, ஃபினிஷர் மாதிரி. add on with Shah Rukh Khan and Washington Sundar. உங்களுக்கு யா அவ்வளோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஈஸியா ரொட்டேட் பண்ணலாம். நீங்க பிரசித் கிருஷ்ணாவை தான் நம்பி இருக்கணும்ன்றது கிடையாது. அவன் சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு ஒரு லூப் போலா தெரிஞ்சுச்சுன்னா ஸ்ட்ரைட் அவே பிங் கோச்சியா அண்ட் ரபாடா அவங்கள நீங்க ஒன்னா ஆட வச்சுட்டு நீங்க வந்து ஈஸியா மஹிபால் நோம்ரோர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ரஷீத் கான் வச்சு நீங்க ஈஸியா பினிஷ் பண்ணலாம். ஒரு தப்புமே எனக்கு அந்த இடத்துல தெரியல. ஸோ ஐ திங்க் ஜிடி வில் குட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை. ஆன்சர். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஐ திங்க் ஜிடி வில் ஷார்ட் குவாலிஃபைன்னு எனக்கு வருது. நானும் தான் நினைக்கிறேன். when you go by auction, it looks a very solid side, rounded side. Exactly. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சிஎஸ்கே மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அவங்க தேவையானதை எடுத்திருக்காங்க. இன்னும் ஆனால் actually எனக்கு இன்னும் என்னுடைய ஒரே ஒரு ஒரு டவுட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு, ரெண்டு பேருமே ஹோவர் கேன் பிக் இட் அப். எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சைடை பார்த்தப்ப ஐ யூஸ்வலி லுக் அட் T20 சைட் டு ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் or two proper death bowlers who can actually win you matches
லைக் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் அபோ லாஸ்ட் ஓவரில் ஒரு 15 அடிக்கணும்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆமா லைக் இந்த பேங்க் இருக்கிற மாதிரி ஒரு பவுலர் இருக்கணும். ஆமா அந்த பவுலர் இந்த டீமில் இருக்காங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன எனக்கு ஐம் நாட் டோட்டலி கன்வின்ஸ். நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பா. நீங்க ஸ்டாட்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ம் ரபாடா அண்ட் சிராஜ் 2 பேருமே இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். 2 ம் பேருமே இன்டர்நேஷனல் சிராஜை நான் லெவல்ல என்னைக்குமே வந்து நம்பந்தில்லை ஃபைனல் ஓவர்ஸில். நம்ம- அதனால் நீங்க நம்புறது இல்ல. ஆனா இந்த ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இவ்வளவு நல்ல பேக்கப் ஆப்ஷன், இவ்வளவு நல்ல கோரான பேட்டிங் இருக்கும்போது, அண்ட் வித் ரஷித் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் கிஷோர் மாதிரி ஒரு bowlers நீங்க வச்சிட்டு இருக்கும்போது நீங்க ஈஸியா வந்துட்டு ஐம் நாட் சேயிங் அவங்க தான் ரிலேயபிள் அப்படி கிடையாது. when they are having their good day. ஏன்னா இப்போ நீங்க எந்த பிக்சர்ஸ்ல போனாலுமே யூ cannot do well in death. கரெக்ட், நீங்கள் டெத் சொல்கிறது ஓவர்ஸ் கரெக்ட் வந்து ஒரு ப்ரோ. ஆக்யூரேட் டெத் மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி நீங்க அந்த 2 balls உங்களால நெயில் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த bowlers இங்க இருக்காங்க. அந்த 2 balls யாக்கர்ஸ் போட்டு உங்களை 20 போற ரன்ஸ ஒரு 12-13க்கு ரெடியூஸ் பண்ற bowlers இதுல இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் 15 ரன்ஸ் வந்து எனக்கு வந்து சிராஜ் மேலே அந்த நம்பிக்கை இல்லை, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து தலைவர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அவர் வந்து அந்த சூப்பர் ஓப்பனிங் பவுலர், செம்ம டெஸ்ட் பவுலர், சூப்பர் ஓப்பனிங் பவுலர். பட் டெத்தில் வந்து அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஒரு மேட்ச் கூட சேவ் பண்ணி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் அப்படிதான் நான் பாக்குறேன். ஸ்டாட்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ல நீங்க ஆட் ஆன் பண்ண அப்படின்னா இது சிராஜ்கான சீசனா கூட இருக்கலாம். The team doing with well in the- with Ashish Yes, Nehra who can help him out with exactly, things, he can improve. exactly. அதுவும் We நல்லா are தான் not இருக்கு. Ezra. Yeah, I don't know, I think disconnect ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பாவம் அவனால ரொம்ப போயிட்டு நேரம் I thought he will come back for some time. ஓகே, அப்புறம் வேற எதுவும் கீ பாயிண்ட்ஸ் எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ மிடில் ஆர்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபயர் பவர் வந்து இந்த டீம் நல்லா தான் இருக்குது, பர்ஃபெக்ட்லி ஆனஸ்ட் நல்லா இருக்குது. பட் நீங்கள் எனக்கு வந்து இது வந்து ஒரு என்னது டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி தான். வி டோன்ட் ஹாவ் தட் என்ன சொல்கிறது, இந்த பவர் ஹிட்டர்ஸ் லைக் மேக்ஸ்வெல் அந்த மாதிரி ஒரு பயம்படுத்துகிற ஒரு ஆள் இல்லையோ அந்த இடமும் ஆமா அப்படின்னு நினைக்கிறேன். அ- அப்படிதானே நம்ம இந்த குஜராத் டைட்டன்ஸை நம்ம பாக்குறோம். லைக் அவங்க டீம் எடுக்கிறதே அவங்க அப்படிதான் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட். சீசன் எடுக்கும்போது நோபடி கேவ் தம் சான்ஸ். இது என்ன மிடில் ஆர்டர், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் we are with வாஷிங்டன் சுந்தர் ஆர் ராகுல் திவாத்தியாஸ் ஆர் பிலிப்ஸ் ஆர் ஷாருக் கான்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு ஃபேக்டர்ஸா தான் இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் நாட் அண்டர்ரேட்டட் எனிமோர். ஐ திங்க் தே கேன் கம். They can இந்த do the மாதிரி ஒரு job. சான்ஸ் நீங்க கிடைக்கும் போது தே கேன் கம் ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் நீங்க ஒரு 2 சீசன்ஸ் போயிட்ட பிறகு இதே டீம்ல இவங்க ஒன்னா ஆடினாங்க அப்படின்னா யூ வில் சே லைக் இவங்க ஒரு ஃபயர் பவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ பர்சனலி ஃபீல் தே ஆர் நாட் லைக் செகண்ட் ஃபிடல் ஆர் அண்டர்ரேட்டட் எனிமோர். we have got ருத்ரா பேக். எஸ். அவர் தான் பாயிண்ட் சொன்னாரு ஆக்சுவலி அப்படின்னா ஒரு கீ பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். எப்படின்னா இவங்க டீம்ல வந்து T20க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபினிஷிங் பவுலர், அதாவது டெத் பவுலர் ஹூ கேன் நெயில் யாக்கர்ஸ் அந்த மாதிரி ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஏன்னா சிராஜ்லா பற்றி யஷ்வந்த் அதுக்கு பதில் சொன்னாப்புல. வாட்ஸ் யுவர் தாட் ஆன் இட்? ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் பேட் வெதர்ல இருக்கனால இன்டர்நெட் இஷ்யூஸ் ஐ இருக்கு. நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் சைக்ளோன் இந்தியாவில். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம யாருமே இதை பத்தி அட்ரஸ் பண்ணல. அவங்களோட நல்ல எப்படி ஆப்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா அப்ரோச் பண்ணான்றதை பத்தியே பேசணும். டெத் bowling சீம்ஸ் டு பி a கன்சர்ன். ஏன்னா ரபாடாவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாவே அவன் 16th ஓவர் அந்த டைம்லயே அவனோட 4 overs போட்டு அவன் முடிச்சிருக்கான். சிராஜ் இஸ் ஜென்ரலி நோன் டு லீக் ரன்ஸ். பிரசீத் கிருஷ்ணா ஹேட் மை டவுட்ஸ் ஆல் ஓவர். ஸோ அதான் லைக் டெத் ஓவர்ஸ்ன்னு பாக்குறப்போ வந்துட்டு கண்டிப்பா ஒரு இஷ்யூ இருக்கு. பட் ப்ராப்ளி லெட்ஸ் see லைக் அவங்க நியூ பால்ல அந்த கண்டிஷன்ஸ்க்கு சிராஜ் கேன் கம் குட். ஏன்னா குஜராத் அதுதான் வந்து அவரும் ஒரு யஷ்வந்த் ப்ரூவ் தான் சொன்னார், சிராஜ் கேன் இம்ப்ரூவ் அப்படின்னாரு. அந்த கண்டிஷன்ஸ்ல ப்ராப்ளி வில் டூ குட். அண்ட் சிராஜோட ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இஸ் பீன் குட். லைக் டெத்லயும் வந்துட்டு அரௌண்ட் 8 to 9 அந்த எக்கனாமி ரேட்ல தான் சேம் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி சேம் பாயிண்ட். ஸோ அதனால வந்துட்டு ப்ராப்ளி he has to deliver for them. ஏன்னா அந்த ரோல் வந்துட்டு க்ரூஷியல். அதுவும் இந்த டே அண்ட் ஏஜ்ல டெத் bowling இஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் அடிஷ்னலி எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா, அந்த மிடில் ஆர்டர்ல அவங்க பேட்டிங்கும் வந்து ஒரு மாதிரி நாட் அ செட் நம்பர் 4 நாட் அ செட் நம்பர் 5 பேட்டர் மாதிரி இருக்கு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை தான் நான் நம்பர் 4 ஆட வைக்க போறேன்னு நான் யோசிச்சேன்.
ஸோ அந்த டைம்ல பாக்குறப்போ வந்துட்டு ஒரு சாலிடான ஒரு நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 இல்லையோ. ஏன்னா கிளென் பிலிப்ஸும் சரி, ஷெர்ஃபைன் அந்த ருதர்ஃபோர்டும் சரி. அந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன். லைக் இவங்க எல்லாருமே செகண்ட் ஃபிடல் சப்போர்ட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஐ திங்க் இந்த சீசன் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாக்குறேன். குஜராத் நம்ம அதுக்கு முன்னாடி ராகுல் திவாத்தியா வந்து ஒரு பினிஷரா நம்ம பாத்துருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் வந்த பிறகு ஓகே he can do that அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. இந்த வாட்டி ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அண்ட் ஷாருக் கான்ஸ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபிடல் இல்லாம ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம் அப்படின்னு அந்த ஃப்ரீடம் கொடுத்து ஆட வச்சாங்கன்னா ஐ திங்க் ஷாருக் கான் அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் திஸ் ஷுட் பி த பிரேக் த்ரூ சீசன் ஃபார் ஹிம் டு மேக் இட் பிக் ஐ திங்க் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா இல்லை கிடைக்கலையான்னு எனக்கு இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது இன் ஐபிஎல் சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து ஹில் பிளே ஃபார் கப்பல் ஆஃப் மேட்சஸ் அண்ட் தென் ஹில் பி ட்ராப்ட் அண்ட் தென் ஹில் பி அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் அந்த ஹிட்டிங்ல கொடுக்கணுமோ அப்படின்னு தோணுது. இப்போ அந்த லோவர் ஆர்டர் ஹெவி பேட்டர் அப்படின்னா ஒரு 3-4 சீசன்ஸ்க்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் பேரை யூஸ் பண்றது வந்து ஷாருக் கானோட நேம் தான் யூஸ் பண்ணோம். ஒரு அப்கமிங் டேலண்டா ஷாருக் கான் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். பட் இன் 2025 2024 நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. சோ ஷாருக் கான் வந்து இன்னுமே அந்த ஷாருக் கானாவே இருக்க மாதிரி தான் வந்துட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஷாருக் கான் மாறி அவர் இந்தியன் கோர்லயே உங்களுக்கு அதை விட நல்லா ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் வந்தனால அவர் கொஞ்சம் அப்படியே அவரோட டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் குஜராத் ரீடைன் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. இஃப் ஹி கம்ஸ் குட் கம்பீட் வித் அதர் பிளேயர்ஸ். ஸ்பெஷலி நம்ம குஜராத்க்கு அடிஷ்னலா வேண்டிக்கிறது ஒரு ஃபினிஷ் ஆஃப் நீங்க சொன்ன மாதிரி நீங்க அடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு குஜராத் நல்லா விளாடணும்னு தோன்றதுக்கு இன்னொரு ரீசன் தே ஆர் தமிழ் டைட்டன்ஸ் அஸ் வெல். வி வாண்ட் தம் டு பெர்ஃபார்ம் நெக்ஸ்ட் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்னல் அட்டாச்மெண்ட் இருக்கு. சம்டைம்ஸ் சாய் சுதர்ஷன் விளாட்றப்ப எனக்கே பர்சனலா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் தோணுது. லைக் ஈவன் இஃப் இட் இஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ஐ வாண்ட் ஹிம் டு பெர்ஃபார்ம் வெல். அட்லீஸ்ட் இந்த டீம் லூஸ் பண்ணாலும் தே ஹாவ் டு பிளே வெல் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அட்டாச்டு சம்ஹவ் தே ஆர் அட்டாச் டு அஸ் in some way they believe பண்றாங்க அவங்க தமிழ் பிளேயர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி. இப்போ வந்து ஜிடி பாக்குறப்போ வந்துட்டு சில டீம்லாம் பார்த்தாலே லைக் பிடிக்காது, லைக் ஒரு பார்த்தாலே இந்த டீம் பார்த்தாலே காண்டாகும். அந்த மாதிரி ஒரு டீம் இல்லாம ஜிடி வந்துட்டு ஓகே இட்ஸ் a குட் டீம். ஏன்னா ஒரு சிஎஸ்கே மாதிரி இருக்கிற ஒரு அப்ரோச் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டு they are backing them. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷாருக் கான்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் பிக் கால் டு மேக். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹோப்ஃபுல்லி தே கம் குட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ சிஎஸ்கே இப்ப நம்ம அதான் பேசியிருந்தோம். ராகுல் திரிபாத்தியும் சரி, ஹூடாவும் சரி, அவங்க வந்துட்டு தே டோன்ட் ஹேவ் தேர் ஏ கேம் லைக் இப்போ பாத்தீங்கன்னா. பட் அவங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து தேல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற மாதிரி ஒரு டீம் தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் ஜிடியும் நான் பாக்குறேன். இப்போ வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவாட்டி ஆல்ரெடி இஸ் ப்ரூவன். ஸோ இந்த மாதிரி வாஷி, ஷாருக் கான் அண்ட் சாய் சுதர்ஷன் இந்த 3 பேரையும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பா லைக் ஃபாரின் ஆப்ஷன்ஸ்லயும் ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்ட் அண்ட் கிளென் பிலிப்ஸ். So the same players. Yeah. So அதனால நீங்க வந்து என்ன பிலீவ் பண்றீங்க? வெரி குட் ஆக்ஷன் நினைக்கிறீங்க உங்களுக்கு? I also will listen. Good chance to qualify. They good chance to qualify. நானும் அதான் சேம் பிலீவ். Hopefully they do. இப்போதைக்கு நம்ம வந்து எஸ்ஆர்எச் மட்டும் தான் குவாலிஃபை பண்ணிருக்கோம் ஷோர் ஸ்டார்ட்டா. இப்போ ஐ திங்க் ஜிடி வந்து சொல்லலாம் அந்த பிராக்கெட்ல போடலாம். எஸ், வெரி குட், நைஸ். நம்ம வந்து சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோம் ஆன் ஐபிஎல். மோர் வீடியோஸ் ஆன் பிஜிடி as well coming your way review. So fingers crossed everything goes well. Yashwant, take care. Thank you. Rudra, take care. We will see you in the next video. Bye. Cheers. Bye.